வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அதிகாரிகள் இடமாற்றம் உத்தரவை ஏற்க மம்தா மறுப்பு. தேர்தலை ரத்து செய்ய கமிஷன் எச்சரிக்கை. மிசோரம் ஓட்டுப்பதிவு ஒத்திவைப்பு. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ அதிகாரி போலீஸ்காரர் பலி. பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி பாஸ்போர்ட் நகலை தாக்கல் செய்ய சோனியா மறுப்பு. சீக்கிய அமைப்பினர் தொடர்ந்த வழக்கில் அமெரிக்க கோர்ட்டில் மனு தாக்கல். விரிவான செய்திகள். தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி அதிகாரிகளை மாற்ற முடியாது என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பிடிவாதம் காட்டுவதால் அம்மாநிலத்தில் சில தொகுதிகளில் தேர்தல் ரத்தாகலாம் என்று கருதப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள 42 லோக்சபா தொகுதிகளுக்கு ஏப்ரல் 17 துவங்கி 5 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. இதனிடையே 24 வடக்கு பர்கானா மாவட்ட கலெக்டர் மற்றும் 5 மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுகளை இடமாற்றம் செய்து திங்கள் அன்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. அதை ஏற்க மறுத்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தனக்கு எதிராக காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் கட்சிகள் மட்டுமின்றி தேர்தல் கமிஷனும் சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். முதல்வராக பதவியில் இருக்கும் வரையில் கலெக்டர் மற்றும் போலீஸ் சூப்பரண்டுகளை மாற்ற மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிய மம்தா பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டன கணைகள் வந்த போதும் தன் நிலைப்பாட்டில் 2வது நாளாக விடாப்பிடியாக இருந்தார். அதிகாரிகளை மாற்றும் முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி செவ்வாயன்று காலையில் தேர்தல் கமிஷனுக்கு மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. நியாயமான முறையில் தேர்தலை நடத்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள தேர்தல் கமிஷனின் உத்தரவுக்கு மேற்கு வங்க அரசு கட்டுப்பட மறுக்கும் பட்சத்தில் சர்ச்சைக்குரிய அதிகாரிகள் பணியில் இருக்கும் 24 வடக்கு பர்கானா, மேற்கு மிட்னாப்பூர், பர்த்மான், பிர்பூம், மால்டா ஆகிய 5 மாவட்டங்களில் அடங்கியுள்ள லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்படலாம் என்று தெரிகிறது. தலைமை தேர்தல் கமிஷனர் VS சம்பத் மற்றும் 2 தேர்தல் கமிஷனர்கள் கூடி ஆலோசித்த பிறகே இறுதி முடிவெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் கூறின. இதனிடையே ஒரே ஒரு லோக்சபா தொகுதி கொண்டுள்ள மிசோரம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்தல் பந்த் போராட்டம் காரணமாக ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. மிசோரமில் 3 நாள் முழு அடைப்பு நடத்தவும் தேர்தலை புறக்கணிக்க பல்வேறு அமைப்புகள் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் நடந்த சண்டையில் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் போலீஸ்காரர் வீர மரணம் அடைந்தனர். 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். குப்வாரா மாவட்டத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டுக்கு அருகே உள்ள பிரால்போரா எனும் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் போலீசாரும் ராணுவத்தினரும் அக்கிராமத்தை திங்களன்று இரவு முற்றுகையிட்டனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் பயங்கர துப்பாக்கிச் சண்டை மூண்டது. இரவு முழுக்க நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு ராணுவ அதிகாரியும் ஒரு போலீஸ்காரரும் கொல்லப்பட்டதாக செவ்வாயன்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 2 போலீசார் பலத்த காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சண்டைக்கு பிறகு 2 போலீசாரை காணவில்லை. அவர்களை பயங்கரவாதிகள் பணைய கைதிகளாக கடத்திச் சென்றிருக்கலாம் என்பதால் குப்வாரா மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையை துவக்கியுள்ளனர். சீக்கிய அமைப்பு தொடர்ந்த வழக்கில் தனது பாஸ்போர்ட் நகலை அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க காங்கிரஸ் தலைவர் சோனியா மறுத்துவிட்டார். கடந்த 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர்களை சோனியா பாதுகாப்பதாக நீதி கேட்கும் சீக்கியர்கள் என்ற அமைப்பின் சார்பில் நியூயார்க் நீதிமன்றத்தில் மனித உரிமை மீறல் வழக்கு தொடரப்பட்டது. தான் அமெரிக்காவில் இல்லாத நிலையில் தன் மீது எப்படி வழக்கை விசாரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய சோனியாவின் வக்கீல் ரவி பாத்ரா இவ்வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். ஆனால் நியூயார்க்கில் உள்ள ஸ்லோன் கெட்டரிங் புற்றுநோய் மையத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் சிகிச்சை பெற்ற சோனியாவிடம் நீதிமன்ற சம்மனை அளித்ததாக சீக்கிய அமைப்பு வாதிடுகிறது. சோனியா கடந்த ஆண்டு செப்டம்பரில் அமெரிக்காவில் இருந்தாரா என்பதை உறுதி செய்யும் வகையில் அவரது பாஸ்போர்ட் நகலை நீதிமன்றத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க நீதிபதி பிரையன் எம் கோகன் கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தனது பாஸ்போர்ட் நகலை தாக்கல் செய்ய சோனியா மறுப்பு தெரிவித்துள்ளார். அவரது சார்பில் நியூயார்க் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கடிதத்தில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட்டில் பயண விவரங்கள் இடம்பெற்றுள்ளதால் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்றும் அதனால் பாஸ்போர்ட் நகலை தரக்கூடாது என்று இந்திய அரசு தனக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் சோனியா காரணம் தெரிவித்துள்ளார்.
அதே நேரத்தில் நியூயார்க் நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை என்று சோனியா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் நீதிமன்றத்தில் சோனியாவின் வக்கீல் ரவி பாத்ரா தெரிவித்தார். தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்றும் வழக்கை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் சோனியாவின் வக்கீல் தெரிவித்தார். பாஸ்போர்ட் நகலை தர மறுத்தது, மனுவை திரும்ப பெற்றது ஆகியவற்றால் கடந்த ஆண்டு அமெரிக்காவில்தான் சோனியா இருந்தார் என்பது நிரூபணமாகியிருப்பதாகவும் அதனால் சோனியா மீதான வழக்கு விசாரணையை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள எந்த தடையும் இல்லை என்றும் சீக்கிய அமைப்பின் வக்கீல் தெரிவித்துள்ளார். ஆலந்தூர் சட்டசபை இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேமுதிக வேட்பாளரின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. லோக்சபா தேர்தலோடு ஆலந்தூர் சட்டசபை இடைத்தேர்தல் ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கிறது. இந்த தொகுதியில் வேட்புமனுக்கள் பரிசீலனை திங்களன்று நடந்தபோது தேமுதிக வேட்பாளர் காமராஜரின் சொத்துக்கள் தொடர்பாக ஆம் ஆத்மி வேட்பாளர் ஞானி புகார் கூறினார். இதையடுத்து காமராஜரின் மனுவை நிலுவையில் வைத்த தேர்தல் அதிகாரி செவ்வாயன்று உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதிமுக, திமுக மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட 18 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. செவ்வாயன்று காலை 11 மணி அளவில் தேமுதிக வேட்பாளர் காமராஜ் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தார். இதையடுத்து தேர்தல் பார்வையாளர், தேர்தல் அதிகாரி முன்னிலையில் காமராஜரின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளில் 1261 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் பல்வேறு காரணங்களுக்காக 367 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 894 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் பெறப்பட்ட 41 மனுக்களில் 8 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 33 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. புதன்கிழமையன்று மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம் என்றும் அதைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீலகிரி தொகுதியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தியின் வேட்புமனு கட்சி அங்கீகார கடிதத்தை தாமதமாக தாக்கல் செய்ததாக கூறி தேர்தல் அதிகாரிகள் தள்ளுபடி செய்தனர். தனது மனுவை ஏற்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று குருமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு தலைமை நீதிபதி அக்னிகோத்ரி, ராஜேந்திரன் அடங்கிய முதல் அமர்வு முன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. குருமூர்த்தியின் சார்பில் வக்கீல் கிருஷ்ணமாச்சாரி ஆஜராகி இவ்வழக்கை அவசர வழக்காக கருதி உடனே விசாரிக்க கேட்டுக் கொண்டார். அப்போது அங்கிருந்த தேர்தல் கமிஷன் தரப்பு வக்கீல் ராஜகோபால் விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகளின் முடிவை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் குருமூர்த்தியின் வழக்கை அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தேர்தல் வழக்காக கருதி விசாரணை நடத்தப்படும் என்றும் உத்தரவிட்டனர். முன்னதாக இரவு 10 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று வக்கீல் சூரிய பிரகாஷ் தாக்கல் செய்த மனு முதல் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இதனால் வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்றும் பொதுமக்களுக்கு சமூக விரோதிகளால் பாதிப்பு ஏற்படும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் தரப்பில் ஆஜரான வக்கீல் ராஜகோபாலன் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றும் இது தொடர்பாக அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட முதல் அமர்வு நீதிபதிகள் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் இது தொடர்பாக பொதுமக்கள் தேர்தல் கமிஷனுக்கு புகார் தரலாம் என்றும் உத்தரவிட்டனர். நாடு முழுவதும் தேர்தல் கமிஷன் நடத்திய சோதனையில் இதுவரை 195 கோடி ரூபாய் சிக்கி உள்ளது. ஆந்திரா முதலிடத்திலும் தமிழகம் 2வது இடத்திலும் உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. கருப்பு பணம் நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத பணப்புழக்கத்தை தடுப்பதற்காக நாடு முழுவதும் தேர்தல் கமிஷனின் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் இதுவரை 195 கோடி ரூபாய் சிக்கி உள்ளது. ஆந்திராவில் அதிகபட்சமாக 118 கோடி ரூபாயும், அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் 18.31 கோடி ரூபாயும் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 10.46 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசத்தில் 4 கோடி ரூபாயும் சிக்கி உள்ளது. இது தவிர பறக்கும் படையினர் சோதனையில் 26 லட்சம் லிட்டர் மதுபானம், 70 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் ஆகியவையும் சிக்கி உள்ளன. இவை தொடர்பாக மொத்தம் 11,469 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் சென்னையில் செயல்படுத்தப்பட்ட நிலையில் அதிமுக ஆட்சியில் சீரழிந்து விட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதியை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திப்பவர் ஜெயலலிதா என்று கூறிய ஸ்டாலின், சென்னை மாநகராட்சியில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தற்போது மாநகராட்சி சீரழிந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உரிமையோடு உணர்வோடு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நேரத்திலே மாத்திரம்தான் மக்களை பற்றி சிந்தித்து பார்ப்பார். அதுவும் இப்படியெல்லாம் வாகனத்தில் வந்து நீதிபதியாக வரமாட்டார். எப்படி வருவார் என்பது உங்களுக்கு தெரியும். மேலே பறந்து வருவார், ஹெலிகாப்டரில் பறந்து வருவார். ஏனென்றால் நாட்டை பற்றி மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதிய தலைமைச் செயலகத்திற்கு வர முடியவில்லை என்று கூறியவர், கோடநாட்டில் தங்குவது சரியா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். சேது சமுத்திர திட்டம் குறித்து கருணாநிதி ராஜீவுக்கு கடிதம் எழுதியதாக கூறுவது மோசடி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேனி மதிமுக வேட்பாளர் அழகு சுந்தரத்தை ஆதரித்து மதுரை சமயநல்லூர் பகுதியில் வைகோ பிரச்சாரம் செய்தார். சேது சமுத்திர திட்டம் குறித்து முன்னாள் பிரதமர் ராஜீவுக்கு கடிதம் எழுதியதாக கருணாநிதி கூறுவது மோசடி என்று கூறிய வைகோ, இதற்காக மான நஷ்ட வழக்கை சந்திக்க தயார் என்றார். ராஜீவ்காந்திக்கு கலைஞர் கருணாநிதி எழுதிய கடிதம் என்று ஆங்கிலத்திலே ஒரு கடிதத்தை, அச்சிடப்பட்ட கடிதத்தை, பழைய தேதி போட்ட கடிதத்தை பிரிண்ட் பண்ணி அதை மொழிபெயர்த்து போட்டுவிட்டு கலைஞர் கேட்டார், இப்பொழுது நான் ராஜீவ்காந்திக்கு எழுதிய கடிதத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன், அவர் அரசியல் விட்டு வெளியேற வேண்டாம், இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று கலைஞர் எனக்கு ஒரு கேள்வியை கேட்டார். நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலை, இப்ப சொல்ல போறேன். நீங்கள் எழுதியதாக வெளியிட்ட கடிதம் போர்ஜரி கடிதம். ராஜீவ்காந்தி எழுதின கடிதம் எழுதியிருந்தா மறுநாள் புரட்சியில் வந்திருக்கா? இந்த கடிதம் எழுதியதாக சொன்ன தேதியில் நீங்கள் டெல்லியில இருந்தீங்க. நான் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி வச்சிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் ராஜீவ்காந்திக்கு சேது காலா திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி எழுதியதாக சொன்ன கடிதம் பொய், ஒரு fraud. இதுக்கு நீங்க முதலமைச்ச வழக்கு போடுங்க. நான் கோர்ட் வந்து நான் கேட்கிறேன் உங்களை, தயாரா இதுக்கு பதில் சொல்லணும். உங்க மகளை விட்டு பேச வாய மூடிட்டு கிடப்பதில்லை, உணவிட்டு இருக்க கூடாது. உங்க பையன் ஜெயலலிதா எப்படி பிரதமராக முடியும் என்று கேள்வி எழுப்பிய வைகோ, 2 கட்சிகளும் கமிஷன் பெறுவதில் தான் கவனமாக இருக்கின்றன என்றும் சாடினார். முதலமைச்சர் அவர்களே, நரேந்திர மோடி 320 சீட்டு என்டிஏல ஜெயிச்சு வரப்போறாரு. உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க அஜிபாயப்படுத்துற பாடா படுத்துனீங்களே, அவங்க நினைப்பாங்களா? இதுதான் இன்னைக்கு கொடுக்கிற நிலைமை. ரெண்டுமே ஃப்ராடு, ரெண்டும் மூடல். நாட்டே கருத்து குடிச்சோர் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில 10% கமிஷன், இவங்க 15%. அப்ப 15% 20%. இந்த அதிமுக காரங்க ஒரு பெரிய ஒரு பித்தலாட்டத்தை செய்யறாங்க. மோடி அலை அடிக்குது இல்ல, நீங்க மோடி தான் ஓட்டு போட முறையே. ஆமா, எங்களுக்கு போடுங்க, நாங்க போட்டா மோடி போட்டோமா? யார் அதிமுக? இது வந்து அயோக்கியத்தனமான மோசடி. முன்னதாக வாடிப்பட்டியில் கட்சி கொடிகளை போலீசார் அப்புறப்படுத்தியதாக மதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய வைகோ, ஆளுங்கட்சி பிரச்சாரத்திற்கு அனுமதி தருவது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். விழுப்புரத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து சிறுமி பலியானதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் சம்பத் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தியாகதுருகம் அடுத்துள்ள பல்லகச்சேரியில் மூடப்படாத 500 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த சிறுமி மதுமிதா பரிதாபமாக உயிரிழந்தாள். இதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் சம்பத் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மாவட்ட போலீஸ் அதிகாரிகள், ஆழ்துளை கிணறு அமைக்கும் ஒப்பந்ததாரர்கள், நகராட்சி மற்றும் பேரூராட்சி கமிஷனர்கள், தாசில்தார்கள் மற்றும் பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆழ்துளை கிணறு அமைப்பது தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் சட்ட விதிமுறைகளை கலெக்டர் சம்பத் எடுத்துரைத்தார். திறந்த வெளியில் அமைக்கப்பட்டுள்ள கிணறுகளை உடனடியாக மூடும்படி கலெக்டர் எச்சரிக்கை விடுத்தார். இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் திட்ட இயக்குநர் ஆகியோரால் எடுத்துரைக்கப்பட்டது. அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் திறந்த வெளியில் உள்ள கிணறுகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து போராடுபவர்களை காப்பாற்றுவது தொடர்பான விழிப்புணர்வு படக்காட்சி காண்பிக்கப்பட்டது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 21,928 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,741 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 46 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,345 ரூபாயாக இருந்தது.
ஸ்ரீரங்கம் கோவில் யானை தாக்கி ஒருவர் படுகாயமடைந்ததால் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி 3ஆம் நாளில் சுவாமி புறப்பாடு நடந்தது. ஸ்ரீரங்கம் கோவில் யானை முன்னே செல்ல பல்லக்கில் நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்தை வந்தடைந்தார். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு புறப்பாடு நடந்தது. அப்போது கோவில் யானையை வெயில் தாக்கத்தில் இருந்து குளிர்விக்க யானை பாகன் ராஜேஷ் அப்பகுதியில் இருந்த சீனிவாசன் என்பவரது வீட்டு பம்ப்செட் உதவியுடன் தண்ணீர் தெளித்துள்ளார். அப்போது உதவி செய்து கொண்டிருந்த சீனிவாசனை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் கோவில் யானை ஆண்டாள் தாக்கியது. இதையடுத்து சீனிவாசன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மத்தியானம் வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ராஜேஷ் பாகன் யானைப்பாகன் வந்து ராஜேஷ் அவர் வந்து சொல்லியிருக்காரு, மறுபடியும் வந்து மத்தியானம் குளிச்சிருக்கான. குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல, மோட்டரை போட்டுவிட்டு அப்பா வந்து தள்ளி போயிருக்காரு. தள்ளி போனதுக்கு அப்புறம் அவரு போன ஒரு யானை தூக்கி வீசி முடிஞ்சு விழாயில் முடி இடுப்புட மிதிச்சிருக்கு. மிதிச்சோன்னா அவருக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்கு. இடுப்பு உடைஞ்சு கை காலெல்லாம் சிராய்ப்பாயிருக்கு. ஸ்ரீரங்கம் யானை ஆண்டாள் இதுவரை மனிதர்களை தாக்காத நிலையில் இச்சம்பவம் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.